9th Math Chapter 1 Set Language Exercise 1.5 First Sum. Using the adjacent Venn diagram, find the following sets. First A minus B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்கிளில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது யூனிவர்சல் செட், இது ஏ, இது ஃபுல்லாக பி, இது ஃபுல்லாக என்னது சி. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ கண்டுபிடிக்கணும். ஏ இஸ் ஈக்குவல் டு, இதில் ஏன்னு சொன்னால் என்னதுன்னு பாருங்கள். ஏன்னு சொன்னால் இது ஃபுல்லாக என்னது ஏ தான். அப்போ அதோட வேல்யூ வந்து என்னதெல்லாம் வரும், -1 -2 3 -1 ஓகே, -2 நெக்ஸ்ட்டு 3 4 6. இது வந்து ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி. பின்னு சொன்னால் இது ஃபுல்லாக இருக்கிறது என்னது பி. அப்படின்னா -1 -2 நெக்ஸ்ட்டு 8 7 5. நெக்ஸ்ட்டு சி. சி என்னதுன்னா இது ஃபுல்லாக இருக்கிறது என்னது சி. ஓகே, இப்போ சி எழுதிடுங்க. 3 -2 8 0 -3. 3 -2 8 0 -3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூ. யூ இஸ் ஈக்குவல் டு, யூ ஒன்னா ஆல் எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதுங்க. ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிறது எழுதிட்டோம் 1 2. நெக்ஸ்ட்டு உள்ளாடி ஒவ்வொன்றா எழுதுவோம். ஏயில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 4 6 3 -1 -2. நெக்ஸ்ட்டு பியில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். -1 -2 ஏற்கனவே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 5 7 8. 5 7 8. அடுத்தது சியில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 3 எழுதிட்டேன் ஏற்கனவே. -2 இருக்குது, 8 இருக்குது, நெக்ஸ்ட்டு 0 0, நெக்ஸ்ட்டு -3. ஓகே, யூன்னு சொன்னால் 1 2. நெக்ஸ்ட்டு ஏயில் இருக்கக்கூடியது 4 6 3 -2 -1. ஓகே, நெக்ஸ்ட்டு பியில் வந்து 5 7 8. நெக்ஸ்ட்டு -1 -2 ஏற்கனவே இருக்குது. நெக்ஸ்ட்டு சியில் வந்து 8 -2 3 8 இருக்குது, -2 இருக்குது, 3 இருக்குது, 0. ஓகே, 0 -3. இப்போ சம்முக்கு போகலாமா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ மைனஸ் பி. இப்போ ஏ மைனஸ் பி. ஃபஸ்ட் ஒன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு, ஏயிலேருந்து பியை சப் பண்ணி எழுதணும். -1 -2 3 4 6 மைனஸ் பி. பி என்ன -1 -2 8 7 5. இப்போ இதில் ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணுங்கள். -1 நெக்ஸ்ட்டு -2. ஓகே, அவ்வளோதான். 3 4 6 இல்லை. இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு லெட்டரில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அது மட்டும் எழுதுங்க. ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் என்னென்ன பேலன்ஸ் இருக்குது, 3 4 6. ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் பேலன்ஸ் இருக்கிறது 3 4 6. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பி மைனஸ் சி. பி மைனஸ் சி. பி என்ன சொன்னால் என்னது, -1 -2 8 7 5 மைனஸ் சி. சின்னு சொன்னால் 3 -2 8 0 -3. ஓகே, பி மைனஸ் சி ஈக்குவல் டு, பியோட வேல்யூ எழுதிடுங்க, மைனஸ் சியோட வேல்யூ எழுதிடுங்க. 3 -2 8 0 -3. ஓகே, இப்போ இங்கே சேமாக இருக்கக்கூடியதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். -2 நெக்ஸ்ட்டு 8, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கேயும் வந்து பியில் எது பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. பியில் என்னென்ன இருக்குது, -1 நெக்ஸ்ட்டு 7 5.
ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு சம் வந்து ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். தேர்ட் ஒன் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு வந்து ஏ டேஷ் கண்டுபிடிங்க. ஏ டேஷ் என்னென்னா யூ மைனஸ் ஏ. ஏ டேஷ் என்னது யூ மைனஸ் ஏ. யூ ஒன்று சொன்னால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 4 6 3 -1 -2 5 7 8 0 -3. இது வந்து என்னது யூ வேல்யூ. மைனஸ் ஏ. ஏன்னு சொன்னால் என்னது -1 -2 3 4 6. ஓகே, இப்போ இதில் இருந்து சப் பண்ணிவிடுங்க. சேமாக இருக்கிறது -2, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 6. இப்போ ஏ டேஷ்ன்னா என்னதுன்னு பாருங்கள். 1, 2, 5 7 8 0 -3. 1 2 5 7 8 0 -3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி டேஷ். பி டேஷ்ன்னா அதே மாதிரி யூ மைனஸ் என்னது யூ மைனஸ் பி. யூ மைனஸ் பின்னா யூன்னா என்ன இருக்குது 1 2 4 6 3 -1 -1 -2 5 7 8 0 -3. ஓகே, மைனஸ் பியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். -1 -2 8 0 -3. பியோட வேல்யூ வந்து -1 -2 8 7 5. இப்போ பாருங்கள் -1 -1 கேன்சல், -2 நெக்ஸ்ட்டு 8 கேன்சல், 7 கேன்சல், 5 கேன்சல். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 1 2 4 6 3 0 -3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஈக்குவல் டு, இப்போ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ்லையும் பி டேஷ்லையும் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸ் எழுதணும். 1 2 5 7 1 2 5 7 8 0 -3 8 0 -3. நெக்ஸ்ட்டு 1 2 4 2 இருக்குது 4 6 3 0 -3 இங்கே ஏற்கனவே இருக்குது. இப்போ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஈக்குவல் டு என்னது 1 2 5 7 8 நெக்ஸ்ட்டு 0 -3 4 6 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று என்னது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஏ டேஷ் ஏற்கனவே தெரியும். ஏ டேஷ்ன்னா என்னது 1 2 5 7 1 2 5 7 8 0 -3 8 0 -3. ஓகே, எனது 1 2 5 7 8 0 -3 இன்டர்செக்ஷன் பி டேஷ். பி டேஷ்ன்னா 1 2 நெக்ஸ்ட்டு 4 6 3 0 -3. ஓகே, இப்போ இந்த ரெண்டுலேயும் சேமாக வரக்கூடியது எதுன்னு பாருங்கள். ரெண்டுலேயும் சேமாக வரக்கூடியது எது, எதெல்லாம் சேமாக வருதுன்னு பாருங்கள். 1 2
1 இருக்குது, 2 இருக்குது. 4 கிடையாது, 6 கிடையாது, 3 இருக்கான்னு பாருங்கள், கிடையாது. நெக்ஸ்ட்டு 0 - 3. ஓகே, A dash intersection B dashன்னா என்னது? 1 2 0 - 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், B union C the whole dash. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட்டு 5th ஒன்று வந்து B union C the whole dash. B union C the whole dash என்னதுன்னா U minus B union C. இப்போ U minus U ஒன்று சொன்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும். U ஒன்று சொன்னால் என்னது? 1 2 4 6 3 -1 -2 5 7 8 0 -3. இது இவ்வளவு நினச்சோன்னா என்னது? அதாவது U 1 2 4 6 3 -1 -2 5 7 8 0 -3 மைனஸ் B யூனியன் C. அப்படின்னா பியிலையும் சிலையும் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸை எழுதணும். பியிலையும் சிலையும் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸ் என்னதில் வரும்? -1 -2 8 7 5 -1 -2 8 7 5. நெக்ஸ்ட்டு சியில் 3 இருக்குது, -2 ஏற்கனவே எழுதிட்டோம், 8 எழுதிட்டோம், 0 -3 0 -3. இப்போ இதில் ரெண்டுலேயும் எதெல்லாம் சேமாக இருக்குன்னு பாருங்கள். -1 -2 8 7 5 3 0 -3. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 2 4 6 1 2 4 6. ஓகே, பாருங்கள். B union C the whole dash என்னதுன்னா U minus B union C. இது யூவோட வேல்யூ எழுதிடுங்க. மைனஸ் B union C, பியிலையும் சியில் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸையும் எழுதிடுங்க. எழுதிட்டு சேமாக இருக்கிறத மைனஸ்ன்னா சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிடுங்க. பேலன்ஸு ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் என்ன யூவில் இருக்குதோ அந்த இதெல்லாம் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிக்ஸ்த் ஒன்று என்னது? A minus B union C. A minus B union C. இப்போ A minus B union C என்ன? ஏன்னு சொன்னால் என்னது? ஏன்னு சொன்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும். கொஸ்டின் -1 -2 -1 -2 3 4 6 மைனஸ் B union C. நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். B union Cன்னு சொன்னால் என்னது? -1 -2, அதாவது பியும் சியும் சேர்த்து எழுதணும். 8 7 5 3 0 -3. இப்போ இதுலேயும் சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணுங்கள். -2 3 4 கிடையாது, 6 கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் எழுதணும். 4 6. ஓகே, நெக்ஸ்ட்டு 7 பாருங்கள். A minus B intersection C. A minus B intersection C. இப்போ ஏன்னு சொன்னால் என்னது? ஏன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். -1 -2 3 4 6 மைனஸ் B intersection C. பியிலையும் சியிலையும் எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேமாக இருக்குன்னு பாருங்கள். எதெல்லாம் சேமாக இருக்குது? -2 8 ரெண்டும் தான் சேமாக இருக்குது. -2 8. ஓகே, எதெல்லாம் சேமாக இருக்குது? -2 8. இப்போ பாருங்கள், இப்போ இதில் சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிடுங்க. -2. இப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஏயில் பேலன்ஸ் என்ன இருக்கோ அது மட்டும். -1 3 4 6. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.